ஹாய்மா, இன்றைக்கி கருவேப்பிலை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக புளி, 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னொரு மிளகா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பும் தண்ணியும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சு ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம். இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்து உளுந்து லேசாக செவந்ததுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து இந்த பேஸ்ட்டில் உள்ள தண்ணி வற்றுற அளவுக்கு கொஞ்சம் ட்ரையாக வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பேஸ்ட்டு ட்ரையாகி வந்ததும் இதில் வடித்து ஆற வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விட்டால் சுவையான கருவேப்பிலை சாதம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.